இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா சார்? நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல சில விஷயங்கள் யதார்த்த வாழ்க்கையில நடைமுறையில வந்து சில முரண்களை கொண்டு வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. பொதுவா வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது ஆடு மேய்க்கிறவங்களுக்கு, மாடு மேய்க்கிறவங்களுக்குலாம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி அரசு வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் நாம் தமிழர் கட்சி மேல வைக்கப்படுது. இந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்க போகுது சார்? மாதவரம் சென்னையில் என் தாத்தா எங்கள் காமராஜ் பால் பண்ணை கொண்டு வந்தார். அதில் வேலை பார்த்தவங்களாம் என்ன வேலை பார்த்தாங்க? அரசு மாதவரம் பால் பண்ணை நடந்துச்சு, அதில் வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க என்ன வேலையில் இருந்தாங்க? அரசு வேலையில் இருந்தாங்க. விலங்கியல் மருத்துவர் இருக்காங்களே, வெட்டினரி டாக்டர், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? ஆடு மாட்டுக்கு கோழிக்கு வைத்தியம் பார்க்குறாங்களா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? அரசாங்க வேலை. ஆடு மாடு வளர்க்குறேன் ஆத்தால போய் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடாது. பொருளாதாரம் எங்க இல்லாதுன்னு தெரியாத, புரிதல் இல்லாது சீமான்னு சொல்றதுனால புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை எல்லாம் அரசு தன்வயத்தை வச்சுக்கணும். பெரும் முதலாளிகள் தேவைக்கு அதிகாரம் வச்சிருக்க இடங்களாக எடுக்கணும். அரசு வேளாண்மையை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். அரசு பணியா மாற்றணும். என் கனவு இல்லை, அது நிறைவேறாத கனவுன்னு சொல்லியிருக்காப்ல. வேற எங்க அண்ணா வெளிநாடு போயிட்டு திருப்பி வரும்போது அந்த நாட்டை படித்த இளைஞர்கள்லாம் ஆடு மாடு வளர்க்குறது, இந்த பண்ணை வேளாண்மை இதெல்லாம் செய்கிறத பார்த்து நானும் போய் என் நாட்டில் அதை செயல்படுத்துறேன்னு வந்து அவர் சொன்ன வார்த்தை, விவசாயம் வந்து ஒரு வியாபாரம் இல்லை, அது தொழில் இல்லை, ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னு. அதை தான் எங்கள் அப்பன் சாகிற வரை நம்மாழ்வார், விவசாயம் தொழில் இல்லை, வாழ்க்கை முறை. ஏன்னா குழந்தைக்கு தாய் பால் ஊட்டுவது தொழில் இல்லை, பூமி தாய் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் இல்லை, கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை. எங்ககிட்ட இருந்து எங்கள் கலாச்சாரத்தை வெள்ளக்காரன் தூக்கிட்டு போய் அக்ரி கல்ச்சர்னு வச்சான். உங்களுக்கு புரியுது? இப்போ இந்த அரசுகள் இப்போ கூட அறிவிச்சிருக்கு, வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு மாடு, நாட்டுக்கோழி கொடுத்ததெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அம்மா ஜெயலலிதா கொடுத்தாங்க, ஐயா கருணாநிதி கொடுத்தாங்க. இப்போ என் தம்பி விஜய் கூட 2 லட்சம் ஏழைகளுக்கு ஆடு மாடு கொடுப்பேன்னு இருக்காப்ல. ஏன் நிகழுங்க? வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்த்தா வறுமை போயிருங்க. அதான்டா நானும் சொல்றேன். வீட்டில் வளர்த்தா வறுமை போகும், வீட்டோட வறுமை. நாட்டில் வளர்த்தா நாட்டோட வறுமை போயிடும். என்னோட ஒயிட் ஸ்கை இது புரியாம என் தேவை பேசிட்டு